என் பேர் சுஜாதா, வயசு 31, ஒரு 155 சென்டிமீட்டர், ராசி கம்பம், நட்சத்திரம் புரட்டாதி 3ஆம் பாதம், சாதி வன்னியில் மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் 55,000 வாங்குறாங்க. கூட வந்து சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் தீப்தி, வயசு 28, வர 155 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் புனர்பூசம் 3ஆம் பாதம், சாதி வன்னியில் மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, மாதம் சம்பளம் 25,000 வாங்குறாங்க. கூட வந்து சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரிகள் 2 பேர், கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் அமரா, வயசு 33, ஒரு 159 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம் 2ஆம் பாதம், சாதி வன்னியில் மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க, சம்பளம் மாதம் 75,000 வாங்குறாங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் அம்பிகா, வயசு 26, ஒரு 160 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், சாதி வன்னியில் உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க, சம்பளம் மாதம் 22,000 வாங்குறாங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் உமா, வயசு 29, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம் 2ஆம் பாதம், சாதி அக்னிகுல சத்திரியா. வேலையும் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை இருக்காங்க, சம்பளம் மாதம் 95,000 வாங்குறாங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் திவ்யா, வயசு 32, ஒரு 163 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, சாதி வன்னியில் உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 40,000 வாங்குறாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் 2 பேர், சகோதரி யாரும் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.